ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, நிலையான நகரம் நமக்கு இந்த பூமியில ஏன் இல்லை என்று சொன்னால், வரப்போகிறதை நம்ம நாடி இருக்கிறோம். அது எங்கே இருக்கு என்று சொன்னால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே தம்முடைய சொந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நகர வாசலுக்கு புறம்பே தள்ளப்பட்டு பாடுபட்டார். அதே போல் நாமும் என்ன செய்யணும், நகர வாசலுக்கு புறம்பே நம்ம பாளையத்துக்கு வெளியே இருந்து அவருடைய நிந்தையை சுமந்து அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும், புறப்பட்டு போக கட வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லாத போல நீங்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி அவரே நமக்கு என்ன செய்தார்னா சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். நிலையான நகரம் நமக்கு இல்லை என்று சொல்லி அறிந்து கொள்வோம். வரப்போகிற நாடுவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.